நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாக இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வருடப்பிறப்பு வருது இல்லைங்களா, குரோதி ஆண்டு. இந்த ஆண்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம நில வாசப்படியில் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த வருஷம் முழுதுமே நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழறதுக்கு கண்டிஷ்டி போகிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் தான் இருக்குது. இதை செஞ்சாலே போதும், அந்த வருடம் முழுதும் ரொம்பவே சுபிட்சமாக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை முதல் நாள் அதிகாலையில் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உடல் சோர்வு, உடல் உபாதைகள் இருந்தால், கண்டிஷ்டிகள் இருந்தால் அது கண்டிப்பாக போகக்கூடிய இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது எப்போவுமே நல்லாவே இருக்கும். பாசிட்டிவ் வைப் எப்போவுமே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது வீட்டில் வந்து பாசிட்டிவானது பெருகிக்கிட்டே இருக்கும், நெகட்டிவ் வைப்பானது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை வந்து நம்ம நிலவாசற்படியில் தான் செய்யணும். ஏன் சொல்கிறேன்னா, அங்கே வந்து நம்முடைய குலதெய்வம் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க, வாஸ்து தேவி வந்து இருக்கிறாங்க. அத்தனை பேரும் அங்கே இருக்கிறதுனால நம்ம முதல்ல அவங்களுக்கு அந்த இடத்துல நம்ம பூஜை பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வீடை வந்து அவங்க ஒரு காவல் காக்கிற தெய்வமாக இருந்து நம்மளோட குடும்பத்தை வந்து காப்பாங்க. இந்த வருஷத்தில் முதல் நாள் நீங்கள் இதை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும். வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நம்பிக்கையுடன் செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே அந்த மாற்றத்தை கண்டிப்பாக கண்கூடாக பார்ப்பீங்க. ரொம்பவும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னும் போது அதை நம்ம கண்டிப்பாக செய்கிறதுல எந்த தப்பும் கிடையாது இல்லைங்களா. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அழகாக ஈஸியாகவே செய்யலாம். அதை எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் வாங்க. அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா 4:30 to 6 இந்த மணிக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கனி காணுதல் பார்க்குறோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சுட்டு வந்து இதை செய்யணும். என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, நிலவாசப்படியில் வலது பக்கம் இல்லது இடது பக்கம் ஏதாவது ஒரு பக்கத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தாம்பூல தட்டில் வந்து நவதானியங்கள் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை பரப்பிக்குங்க. இல்லை நவதானியமும் இருந்ததுனாலும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை எடுக்கணும். வெற்றிலை வந்து காம்பு இல்லாததான் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு சின்ன அகல் விளக்கில் தீபத்தை ஏற்றணும். அது கிழக்க பார்த்தது தான் இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம வருஷம் முதல் நாள் வந்து நம்ம தீபம் ஏற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு தான் நம்ம ஏற்றணும். நம்ம சூரியனுக்கு மரியாதை செய்கிற விதமாக நம்ம வந்து கிழக்க பார்த்து தான் வந்து இந்த விளக்கு ஏற்றணும். இரண்டாவது பார்த்திங்கன்னா நிலவாசற்படியில் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பாதம் வரையணும். அப்படி இல்லை லக்ஷ்மி பாதம் வரைகிற அச்சு இருந்துச்சுனாலும் அதை வரைஞ்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம பூ போட்டு நம்ம அந்த அம்மாவை வந்து கண்ணில் வந்து ஒத்திக்கணும். எப்போவுமே இங்கேயே நீங்கள் வாசம் செய்யணும், எங்கள் வீட்டிலே நிலச்சி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷ்டி போகணும். உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குது, எப்போவுமே நோய் வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்குது, கடன் மேலே கடன், எந்த பிரச்சனையுமே போக மாட்டேங்குது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு கண்ணாடி பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன மண் சட்டி சின்னதாக தட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதில் வந்து உப்பு நிரப்பிக்கணும். கல் உப்பு நிரப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தப்படையில் மிளகு எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை கனியை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு நல்ல குங்குமம் வந்து மெரூன் கலரில் நல்ல கருண் நிறத்தில் வந்து நிறைய பரப்பி அதை வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சுற்றி கொண்டு வந்துட்டு வீட்டு நில வாசற்படியும் சுற்றி அந்த 2 கனியுமே கட் பண்ணதை வந்து அந்த உப்பு மேலே இடது பக்கம் வைக்கணும். நீங்கள் விளக்கு வந்து வலது பக்கம் ஏற்றுனீங்கன்னா இது இடது பக்கம் வைக்கணும். இல்லை இது இடது பக்கம் நீங்கள் விளக்கு ஏற்றுருந்தீங்கன்னா வலது பக்கம் வந்து இந்த எலுமிச்சை கனியை வந்து தட்டில் பரப்பி வைக்கணும். தொடர்ந்து 3 நாள் வைக்கணும். ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால கண்டிஷ்டி போகிறதுக்கு இது சரியான நாள். அப்படின்னும்போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 நாள் வைக்கணும். 3ஆவது நாள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை மறுபடியும் எடுத்து வீட்டை மட்டுமே சுற்றிக்கிட்டு
அதிகாலையில் யாருக்கும் தெரியாத போகிற வர வழியில் நீங்கள் அதை போட்டுட்டு திரும்பி பார்க்காத வந்து ஸ்நானம் குளிச்சிடணும். குளிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை செஞ்சு பாருங்கள். நீங்களே கண்கூடாக இந்த மாற்றத்தை கண்டிப்பாகவே பார்ப்பீங்க. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல் நான் இருப்பேன் என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.